மணி வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேங்க. திரும்ப ஏதாவது வேலை இருக்கா? போகணுமா? இல்லைங்க. இரு, இப்போ எங்க போற? இல்ல, நான் வேணா மாடிக்கு போய் கொஞ்ச நேரம் வாக் பண்ணிட்டு வரனே. ஏன் ஏன் அமைதியாவே இருக்க? சொல்லு. இல்ல, அப்புறம் என் முகத்தை பார்த்து நான் கவலையா இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஏதாவது சொல்லுவீங்கல்ல. ஹேய், நான் உன் நல்லதுக்கு தானே சொல்றேன். முதல்ல உட்காரு. இல்லைங்க, வேண்டாம். பயப்படாத. இன்னைக்கு நான் உனக்கு எந்த அட்வைஸும் பண்ற ஐடியாவே இல்லை. நீ எந்த அளவுக்கு ஹர்ட் ஆயிருப்பன்றது எனக்கு தெரியும். அதனாலதான் உங்க அம்மாவும் சித்தியும் போனதுக்கு அப்புறம் கூட நான் அதை பத்தி மறுபடியும் எந்த டிஸ்கஷன் வச்சுக்கவே இல்லை. உன் மனசுக்கு தேவை இப்ப செல்ஃப் ஹீலிங். முதல்ல போய் உட்காரு. உட்காரு சொல்றேன்ல. அதான் சொல்லிட்டல, அப்புறம் ஏன் டென்ஷனா இருக்க? பயமா இருக்குங்க. பயமா? ஏன்? அம்மாக்கும் சித்திக்கும் ஃபோன் பண்ணேன், அவங்க எடுக்கவே இல்லைங்க. நீ ஏன் இப்படி இருக்க? அவங்க இப்ப எப்படி ஃபோன் எடுப்பாங்க? விடு, அவங்கள தொந்தரவு பண்ணாத. என்னங்க இப்படி சொல்றீங்க? பாட்டி அவங்கள எவ்வளவு அவமானப்படுத்தி அனுப்பியிருக்காங்க. எப்படிங்க அவங்க நிம்மதியா தூங்குவாங்க? அவங்களுக்கு நான் ஆறுதல் சொல்ல வேண்டாமா? போன்ல ஆறுதல் சொன்னா போதுமா? பின்ன வேற நான் என்ன பண்றது? நீ இப்ப அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது ஆறுதல் இல்ல, சந்தோஷம் தான். புரியலங்க. நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு